ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேங்க. இந்த ஒரு கிரேவி இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஒரு நாள் முழுக்க நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இறால் போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி முருங்கைக்காய் கிரேவி தாங்க செஞ்சுருந்தேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் இறால் எடுத்திருக்கேன். ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் ஒரு அரை முடி தேங்காவை நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவியில் நம்ம அதிகமாக எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதுங்கிற டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். சோம்பு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது எல்லா கிரேவியுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் ஓரளவு வதங்கினோடனே நம்ம 2 பச்சை மிளகாயை நான் உடச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கலர் மாறி இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது அடுத்த முறை இறால் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதில் 2 தக்காளி போட்டாச்சு. தக்காளி சேர்த்த உடனே நம்ம உப்பு சேர்த்துடலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி நமக்கு வரும். தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். ஆனால் இப்போ இருக்கிற தக்காளியை வதக்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ நான் தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூளும் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் தூளை எடுத்தாச்சு. இதோட அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தெளிவாக என்னென்ன எடுத்திருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவையும் இறாலையும் சேர்க்க போகிறோம். முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே சேர்த்து வதக்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த இறாவோட ஃப்ளேவரும் முருங்கைக்காவோட ஃப்ளேவரும் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இறாலையும் போட்டாச்சு. இறாலையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்ப நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இறாலே. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் குழம்ப. ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா முருங்கைக்காய், இறால் எல்லாமே நல்லா வெந்துருங்க. இப்போ இறாவை நம்ம முதல்ல போட்டுறதால ரப்பரி ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இறா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் கடைசியாக. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் சேர்க்கும்போது இதோட ருசி 2 மடங்கு அதிகமாகும். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சுட்டா நம்ம முருங்கைக்காய் வேகத்துக்காக நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். அந்த 10 நிமிஷத்தில் முருங்கைக்காய் நல்லாவே வெந்துடும். இப்போ செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்தும் போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு இடியாப்பத்தோடலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஆப்பம், இடியாப்பம், நீங்கள் ஒரு நான்வெஜ் லவ்வராக இருந்தால் இந்த குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் எறா குழம்பு வச்சதுன்னா இந்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்குது பாருங்கள். குழம்பு கொதிக்கும் போது இந்த கலரில் தான் இருக்கும். கொதித்து முடித்த உடனே நல்லா கெட்டியாகிடும். நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதால நல்லா கெட்டியாக வந்துடும். குழம்பு இந்த அளவுக்கு தண்ணி இருக்காது. இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகிடுங்க. அதனால் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி பரிமாறிடலாம். குழம்பு அவ்வளோதாங்க கொதிச்சிச்சு. தேங்காய் பால் ஊற்றியும் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சூப்பரான அட்டகாசமான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்தோடுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ் சேனலில் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க சேனல் வீடியோஸ், லைவ் அண்டு ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.